ஆவிக்குரிய வரங்கள் எவைகள் என்பதை பற்றி கடைசியாக பார்த்தோம். அதில் ஏறக்குறைய 20க்கு குறையாத வரங்கள், அந்த வரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற பட்டியல்களிலிருந்து தொகுத்து நாம் பார்த்தோம். இந்த வரங்களை படிப்பதற்கு வசதியாக சில கோணங்களில் பிரித்து சிந்திக்கலாம். பலரும் பல விதத்தில் அந்த வரங்களை பகுத்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது படிப்பதற்கு எது நமக்கு எளிமையானதாக இருக்கிறதோ அந்த நிலையில் நாம் அதை படிப்பது நன்மை பயக்கும். அதை நாம் சொன்னோம், சிந்தித்தோம், வரங்களின் பகுப்பு எப்படி என்று. அதில் இரண்டாவது வகையான பிரிவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னது நினைவிருக்கலாம். 3 நிலையிலே நாம் அதை பிரித்தோம். 1, அஸ்திபார வரங்கள். 2, தற்காலிகமான வரங்கள். 3, நிலைத்திருக்கும் வரங்கள். இப்படி இந்த ஆவிக்குரிய வரங்களை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். இதில் அஸ்திபார வரங்கள், தற்காலிகமான வரங்கள் இவைகள் எவை என்பதை நாம் கண்டுபிடித்து அவைகள் அஸ்திபார வரங்கள் என்றும் தற்காலிகமான வரங்கள் என்றும் குறிப்பிடப்படுவதற்கு காரணம் என்ன என்பதையும், அவைகள் இப்போது இருக்கின்றனவா இல்லையா என்பதையும் வேதவசனத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்கப் போகிறோம். அவைகளை பற்றி வேதவசனத்தின் அடிப்படையில் ஒரு சரியான முடிவுக்கு நாம் வந்துவிட்டால் வரங்களை பற்றி இருக்கக்கூடிய குளறுபடிகள் தீர்ந்துவிடும். அந்த பட்டியலில் வராத மற்ற வரங்கள் எல்லாமே நிலைத்திருக்கக்கூடிய, என்று சொன்னால் கர்த்தருடைய வருகை மட்டும், சபை பூமியிலே இருக்கும் மட்டும் நிலைத்திருக்கக்கூடிய வரங்கள் என்பது நான் சொல்லாமலேயே உங்களுக்கு புலனாகும். எனவே இந்த வரங்களை பற்றி, அதாவது அஸ்திபார வரங்கள் அப்புறம் தற்காலிகமான வரங்கள் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். அதற்கு முன் வரங்களை பற்றி ஒரு விஷயத்தை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அது உண்மை. ஆண்டவர் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்ற காரணத்தினால் அவருடைய செயல்களுக்கு எப்போதும் மாற்றமில்லாமல் அதே போல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியாது. அவர் மாறாதவர், ஆனால் அவருடைய செயல்கள் மாறுகின்றன, அவருடைய திட்டங்கள் மாறுகின்றன. இதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அதுபோல திருச்சபையினுடைய நலனில் அக்கறை உள்ள ஆண்டவர் சபையினுடைய துவக்க காலகட்டத்தில் சபைக்கு அப்போதைக்கு அவசியப்பட்ட பல வரங்களை ஈந்தளித்து சபையை வளரச் செய்தார். சபை முன்னேறுவதற்கு உதவி செய்தார். சபையினுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை நடப்பித்தார். அந்த எல்லா வரங்களுமே கடைசி வரைக்கும் இருப்பது நிலைத்திருக்கும் என்று சொல்ல முடியாது. சில வரங்கள் நின்று போய்விட்டன. சில வேளைகளில் தேவனுடைய திட்டங்கள் அப்படித்தான் இருக்கிறது. இதை வேதத்திலிருந்து 1-2 உதாரணத்தின் மூலமாக இதை நான் உங்களுக்கு விளங்க வைக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டார்கள் அல்லவா? அப்படி மீட்டுக் கொள்ளப்பட்ட போது அற்புதங்கள் நடந்ததா, இல்ல சாதாரணமா அவர்களை மீட்டு கொண்டு வந்து சேர்த்தாரா? நடந்தது. என்னென்ன அற்புதங்கள் நடந்தது? எகிப்திலே உண்டான 10 வாதைகளுமே அற்புதங்கள் தான் இல்லையா? எகிப்தில் உண்டான 10 வாதைகளுமே அற்புதங்கள் தான். அப்புறம் செங்கடல் பிரிந்தது அற்புதம் தான். யோர்தான் நதி 2ஆக பிரிந்தது அற்புதம் தான். எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது அற்புதம் தான்.
என்னங்க? சரி, அதுவும் அற்புதம் தான். ஏன்னா அந்த மாதிரி கர்த்தர் மனசுல ஏவி கொடுக்க வச்சாரு. சரி, அப்புறம் மன்னாவை பெய்ய பண்ணினது அற்புதம் தான். கண்மலையிலிருந்து நீரை சுரக்க செய்து தாகம் தீர்த்தார், அற்புதம் தான். அசைவ உணவு வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் அசாதாரணமான முறையிலே அசைவ உணவு கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தினார், அதுவும் அற்புதம் தான் இல்லையா? அப்போ தம்முடைய ஜனங்கள் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீட்டுக்கொண்டு அவர்களை கானான் தேசத்திற்கு கொண்டு வந்த போது பலவிதமான அற்புதங்களை நிகழ்த்தி ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தார். இதே இஸ்ரவேல் ஜனங்கள் பல வருடங்களுக்கு பிற்பாடு தங்களுடைய பாவத்து நிமித்தமாக தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்ததினால் தேவன் தாம் சொன்னபடி அவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கைகளில் ஒப்புவித்து அவர்களை பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போய்விட்டான். பாபிலோனில் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். எவ்வளவு காலம்? 70 வருடங்கள். 70 வருடங்கள் அவர்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த 70 வருடங்களுக்கு பிற்பாடு அவர்கள் திரும்ப தாயகத்திற்கு திரும்பினார்கள். அப்படி திரும்பின பொழுது என்னென்ன அற்புதங்கள் நடந்தது? ஒன்றுமே நடக்கவில்லை. அப்போ எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்த போது தேவனுக்கு இருந்த அந்த வல்லமை நூற்றாண்டுகள் பல கடந்த போது அவரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரோ? அற்புதங்களை செய்து செய்து ரொம்ப ஓஞ்சு போயிட்டாரோ? ஏன் அப்படி செய்யல? தேவை ஏற்படவில்லை. தேவை ஏற்படவில்லை, அதனாலே செய்யவில்லை. சரி, பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறையில் அடைபட்டு கிடந்தார். விடிந்தால் அவரை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று வழக்கு விசாரணை செய்யப்பட்டு அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆனால் அவர் நன்றாக தூங்குகிறார். ரொம்ப ஆச்சரியம். விடிஞ்சா கொல்ல போறாங்க, இன்னைக்கு ராத்திரி தூங்கினாருன்னா ஆச்சரியம் இல்லையா? சென்னை உயர் நீதிமன்றத்தில் உங்கள யாருக்காவது ஒரு வழக்கு தொடரப்பட்டு நாளைக்கு அதனுடைய முடிவு தெரிய போகுது, தீர்ப்பு தெரிய போகுதுன்னு வச்சுங்க. இன்னைக்கு தூக்கம் வருமா? வராது. எனக்கு வரல. ஏன்னா என் மேல ஒரு வழக்கு உண்டு. 1991 ஒரு மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளான போது என்னுடைய வாகனத்தில் விழுந்த ஒரு முதியவர் இறந்து போனார். அப்போ அது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு கேஸ் நடந்தது. அப்புறம் எங்கள் செஷன்ஸ் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அது என் மேலே தவறு இல்லைங்கிறது நிரூபிக்கப்பட்டு நான் நிரபராதிங்கிறது நிரூபிக்கப்பட்டது. அப்புறம் அந்த என்ன சொல்றது, நஷ்டஈடு கோரி தொடரப்பட்ட வழக்கு அது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் பார்த்துக்கிட்டா அந்த சென்னை நடந்தது. அப்போ நாளைக்கு முடிவு தெரிய போகுதுன்னு சொல்லும் போது எனக்கு இன்னைக்கு தூக்கம் வரல, எப்படி இருக்குமோ அப்படின்னு. இப்போ சாதாரண இந்த கேஸுக்கு எப்படின்னா அவன் மாட்டிக்கிட்டு முழிக்கிற முழிப்பை பார்த்தா எப்படி இருக்கும்? பேதுரு அப்போஸ்தலன் நாளைக்கு அவருக்கு வாழ்வா சாவாங்கிறது தான் தீர்ப்பளிக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே ஒரு அப்போஸ்தலனை கொண்டு போட்டாங்க. யாரு? யாக்கோபு. யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தது யூதர்களுக்கு பிரியமாயிருந்ததுங்கிறதுனால அடுத்த லிஸ்ட் இப்ப யாரு? பேதுரு. இவரையும் கொண்டுட்டா யூதர்களுடைய பிரியத்தை இன்னும் சம்பாதிக்கலாம்னு நினைச்சான் ஏரோது. கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டான். காலையில வாழ்வா சாவாங்கிறது வரப்போகுது, இன்னைக்கு தூங்குறாரு. எப்படிங்க முடிஞ்சது? அதுக்கு ஒரு மர்மம் இருக்கு. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னது மாதிரி அவர் அன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்குனதனுடைய ஒரு ரகசியத்தை நான் சொல்லட்டுமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் திபேரியா கடற்கரையில சீசர்களுக்கு 3வது முறையாக தரிசனம் கொடுத்தார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். அப்போ பேதுரு அப்போஸ்தலன் உட்பட 7 பேர் அடங்கின ஒரு கூட்டம் போய் விடிய விடிய மீன் பிடிச்சாங்க, ஒன்றும் கிடைக்கல. காலை நேரத்தில் ஆண்டவர் வந்து கேட்டார், பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாவது உண்டா? இது எரியிற நெருப்புல என்ன ஊத்துற மாதிரி இருந்தது. ஏற்கனவே விடிய விடிய மீன் பிடிச்சு ஒன்றும் கிடைக்கல,
அவன் சோர்ந்து போய்கிட்டு இருக்கிற நேரத்துல இப்படி ஒரு வம்புக்குன்னு ஒரு கேள்வியா? புசிப்பதற்கு ஒண்ணும் இல்லைன்னு இவருக்கு தெரியாதா என்ன? அவங்க ஒன்னும் பிடிக்கலன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் கேட்கிறாரு? அதான் ஆண்டவர். என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது சொன்னாரா? அப்ப என்னை விட்டுட்டு இப்ப நீ போனேல இஷ்டப்படி, உன்னை தானே நான் கூப்பிட்டேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி, என் பின்னாலே வாருங்கள் மனுஷனை பிரிக்கிறவங்களை ஆக்குவேன்னு உன்னை சொன்ன கூப்பிட்டாரா? இப்ப அதை விட்டு போட்டு மறுபடியும் பழைய தொழிலுக்கு போயிட்டியா? என்னை விட்டுட்டு போய் நீ என்னத்தை கண்ட? என்னை விட்டுட்டு போனா உனக்கு இதுதான் கதி. விடிய விடிய பிரயாசப்பட்டாலும் உனக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. புரிஞ்சுக்கிட்டியா? அப்படிங்கிறது குத்தாம குத்துறது மாதிரி இருக்கா? அப்ப உங்களுடைய தவறுகளை ஆண்டவர் உணர வைக்கிறாரா? சரி, கேட்டாரு. ஒன்னும் இல்லைன்னு சொன்னோன்னே அப்புறம் ஆண்டவருடைய கட்டளைப்படி போட்டாங்க. 153 பெரிய மீன்கள் கிடைச்சது. அப்புறம் இழுத்த கரையில சேர்த்த உடனே பார்த்தா பிரமாதமா ஒரு சாப்பாடு ரெடியா இருக்கு, பொரிச்ச மீன் ரெடியா இருக்கு. நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு நல்லா திருப்தியானதுக்கு அப்புறம் ஆண்டவர் மெதுவா ராயப்பரை பார்த்து கேட்டாரு, ராயப்பா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? பதில் என்ன? ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். திரும்ப அதே கேள்வி, திரும்ப அதே பதில், 3வது அதே கேள்வி. பதில் என்ன வந்துச்சு? அதையே சொன்னாரு, கூடுதலா ஒரு வார்த்தையும் சேர்த்து சொன்னார். எல்லாம் உங்களுக்கு தெரியும். அழுதுட்டார். சில வேலைகளில் பையன் கேட்ட ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டோம்னா 3வது தடவை 4வது தடவை கேட்கும்போது அவன் அழுதுருவான். அது மாதிரி பேதுரு அப்போஸ்தலன் எல்லாம் உமக்கு தெரியும்னு சரணடைஞ்சிட்டார். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, சரி, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக பொறுப்பை கொடுத்தார். கொடுத்து முடிச்சுட்டு சொன்னாரு, சீமோனே, நீ இளைஞனா இருந்த பொழுது உனக்கு இஷ்டமுள்ள இடத்துக்கு போன, இஷ்டப்படி நீ போன வந்த, எல்லாம் இஷ்டப்படி நடந்த. ஆனால் நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை என்ன செய்வாங்க? கொண்டு போவாங்க அப்படின்னு சொன்னார். இது எதை பத்தி சொன்னாருன்னு பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த யோவான் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? பேதுரு சொல்லுங்க, இன்ன விதமான மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அன்னைக்கு பேதுரு மனசுல பசுமரத்தாணி போல பதிஞ்சிருச்சு. என் குரு சொல்லிட்டாரு, என் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு போவாங்க. அப்ப அன்னைக்கு பேதுருவினுடைய மனசுல பதிஞ்சு போச்சு, எனக்கு சாவு வரும். எப்போ? கிழவனானதுக்கு அப்புறம், முதிர் வயதுள்ளவனாகும் போது. பேதுரு இப்ப ஜெயில பிடிச்சு போட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு நடுத்தர வயசுதான், கிழவன் ஆகல. ஆனா ஏரோது பிடிச்சு வச்சிருக்கிறான். எதுக்கு? கொல்றதுக்கு. நாளைக்கு சாவு, இது ராஜாவினுடைய தீர்மானம். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போதுதான் சாவுன்னு. எதை நம்புறது? கர்த்தர் சொன்னதை நம்பினார். நாளைக்கு நான் உயிரோட தான் இருப்பேன், அந்த நிச்சயம் இருந்ததுனால தூங்கினார். இப்ப புரியுதா பேதுரு அப்போஸ்தலன் அந்த சூழ்நிலையும் தூங்கினதனுடைய ரகசியம் என்னன்னு? விசுவாசிக்கிறவன் பதறான். இது என் விஷயத்தோடு சம்பந்தம் பெற்றது இல்லை, இருந்தாலும் ஒரு விசுவாசத்தை ஊக்குவிக்கிறதுக்காக, கர்த்தருடைய வார்த்தையை நம்புறது எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில தைரியத்தை கொடுக்குங்கிறதுக்கு உதாரணத்துக்காக இதை சொன்னேன். சரி, அன்னைக்கு பேதுரு அப்போஸ்தலன் நல்லா தூங்கினாரு. சபையார் என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க இல்லையா? அப்ப ஆச்சரியமா ஆண்டவர் என்ன செய்தாரு? விடுதலை செய்து கொண்டு வந்தார். அப்ப ஆபத்திலிருந்து தேவன் பேதுருவை என்ன செய்யறாரு? விடுவிக்கிறார். அதே மாதிரி பவுல் அப்போஸ்தலன் சிறையில் அடைக்கப்பட்டார், அவங்களை விடுவிச்சார். ஆனா அதே பேதுருவையும் அதே பவுலையும் மறுபடியும் சிறையில் அடைச்சாங்க. பேதுருவை தலைகீழ சிலுவையில் அடிச்சு கொண்டாங்க. பவுல் அப்போஸ்தலனை சிரச்சேதம் பண்ணாங்க. ஏன் விடுவிக்கல? அது அவருடைய சித்தம். அப்ப செஞ்ச அற்புதத்தை இப்ப ஏன் செய்யலன்னா பதில் என்ன? அவருடைய சித்தம்.
மிக பிரம்மாண்டமான ஒரு பட்டணம் எரிகோ. எரிகோயை சுத்தி வந்தாங்கங்க, விழுந்தது. அப்படித்தானே? ஆனா அதங்க அடுத்த பட்டணம் இருக்குதே, எது? ஆயி. அது சின்ன ஊரு. அதை எப்படி பிடிச்சாங்க? சண்டை போட்டு பிடிச்சாங்க. ஏன் அது மாதிரி இதை பிடிக்க வைக்கலாமே? ஏன்? அப்போ தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார், உண்மை. ஆனால் அவருடைய செயல்கள் காலத்துக்கு காலம் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுகிறார். அவருடைய திட்டத்திலே வித்தியாசம் இருக்கிறது, செயல்களிலே வித்தியாசம் இருக்கிறது. அனந்தமான ஞானம் உள்ளவர், எல்லாவற்றையும் அதனுடைய காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறவர், செய்கிறாரு. அது ஏன் நம்ம கேட்க முடியாது? அது மாதிரி சபைக்கு ஆரம்ப காலத்தில் கொடுக்கப்பட்ட வரங்கள் தேவைப்பட்டது, கொடுத்தார். ஆனா இப்ப அந்த வரங்கள் இல்லை. அது என்னென்னங்கிறத தான் இப்ப நம்ம சிந்திக்க போறோம். சரியா? நான் சொன்னேனே, இந்த வரங்களை சில பகுதிகளாக பிரிக்கலாம்னு சொல்லி ஒரு 3 வகையாக பிரித்தோம். அதுல முதலாவது என்ன வரத்தை பத்தி சொன்னேன் நானு? அஸ்திபார வரங்கள். இந்த அஸ்திபார வரங்கள் அப்படிங்கிறதுல எது வரும் தெரியுமா? பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ள வசனத்தை பாருங்க. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவராகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண பிரசார வரைக்கும் பசுத்தவான்கள் சீர்பண்ண பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சர்வமய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலர் சுவிசேஷராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். சரி, அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் திருச்சபையினுடைய பக்தி விருத்திக்காக சிலரை ஏற்படுத்தினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுல எத்தனை கூட்டம் வருது? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். இத 4ஆக சிந்திக்கிறவங்களும் உண்டு. அப்படி சிந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதை மறுக்க முடியாது. ஏன்? அந்த சிலரைன்னு வர்றதுல கடைசி 2 கூட்டத்துக்கு இடையில சிலரைங்கிற வார்த்தை வராது. அவர் சிலரை அப்போஸ்தலர்களாக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகர்களாக, சிலரை மேய்ப்பர்களாகவும் போதகர்களாகவும், அந்த கடைசி 2க்கு இடையில சிலரைங்கிறது இல்ல பாருங்க. அதனால மேய்ப்பர்களையும் போதகர்களையும் ஒரே கேட்டகரியில சிந்திக்கலாம் அப்படின்னு சிந்திக்கிறவங்க உண்டு. அப்படி சிந்திப்பதற்கு நியாயம் இருக்குது. இப்ப வசன சபையை மேய்க்கிறவர்கள் அவங்க எதுல இருந்து தான் மேய்க்கிறாங்க? வசனம் என்னும் அந்த பசுமையான புல்வெளியில் விசுவாசிகள் ஆகிய ஆடுகளுக்கு ஆகாரம் கொடுத்து மேய்க்கிறாங்க. போதகர்கள் என்ன செய்யறாங்க? வேத வசனத்துல இருந்து தான் போதிக்கிறாங்க. அது அடிப்படையில பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லாவிட்டாலும் அதை தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்குது. சரி, எப்படி சிந்தித்தாலும் இந்த 5 விதமான பெயர்கள் இங்கே அந்த குரூப் வருகிறத நம்ம பார்க்கிறோம். இதுல 2 குரூப்பை மட்டும் தனியா எடுத்து வேதம் இன்னொரு விஷயத்தை நமக்கு சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? இதே எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திற்கு கடந்து வாருங்க. 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம், அதுல 19வது வசனத்துல இருந்து பாருங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழுப்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். சரி, இந்த இடத்துல கர்த்தருடைய சபையை ஒரு ஆவிக்குரிய மாளிகையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சபை என்பது ஒரு ஆவிக்குரிய மாளிகை. இந்த ஆவிக்குரிய மாளிகைக்கு மூலைக்கல் யாராக இருக்கிறது? யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்புறம் இந்த சபையாகிய மாளிகைக்கு மூலைக்கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அஸ்திபார கற்கள் யாரு? அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும். சரியா? அப்போ 4ஆம் அதிகாரத்துல 5 குரூப்பை பார்க்கிறோம் இல்லையா?
அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். இந்த 5ல இந்த 2 பேரை மட்டும் தனியா எடுத்து அவங்களுக்கு ஒரு விசேஷமான குறிப்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அஸ்திபாரம் இல்லையா? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அப்போ அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் திருச்சபையின் அஸ்திபார கற்களாக விளங்குகின்றனர். அவர்களுடைய போதனைகள் திருச்சபையினுடைய அஸ்திபாரமாக இருக்கின்றன. ஆகையினாலதான் இப்ப இந்த அஸ்திபார வரங்கள் அப்படின்னு சொன்னேனே, இந்த அஸ்திபார வரங்கள்ல இந்த 2 கூட்டமும் உட்படும். யார் யாரு? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். ஒரு கட்டடத்திற்கு அஸ்திபாரம் எப்ப போடுவாங்க? கிரகப்பிரவேசம் வைக்கிறதுக்கு முதல் நாள் போடுவாங்க. அப்படியா? இல்ல, ஆரம்பத்துல அஸ்திபாரம் போட்டு அதுக்கப்புறம் தான் கட்டுமான பணியா எழும்போம். அப்படித்தானே? சரி, எப்ப போடுவாங்கங்கிற கேள்விக்கு பதில் துவக்கத்திலே போடுவார்கள். அது மேலதான் பில்டிங்கே கட்டப்படுது. எத்தனை தடவை போடுவாங்க? ஒரே தடவை. அப்போ அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் திருச்சபையினுடைய அஸ்திபாரமாக இங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறபடியினால அவர்கள் திருச்சபையினுடைய துவக்க காலத்தில் இருந்தவர்கள். அவர்களுடைய ஊழியமும் அவர்களுடைய போதனைகளும் திருச்சபையினுடைய அஸ்திபார பணியாக இருந்து இன்றைக்கு அதன் மேலே சபை என்ன செய்யப்பட்டு வருகிறது? கட்டப்பட்டு வருகிறது. அப்ப அஸ்திபாரம் ஒரே தடவை போடுறது மாதிரி அப்போஸ்தலர்களுடைய காலத்தோடு கூட இந்த அஸ்திபார வரத்தினுடைய காலம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அப்போஸ்தலர்களோ தீர்க்கதரிசிகளோ கிடையாது. சிலருக்கு தங்களுடைய பேருக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கள்னு போடுறதுல என்ன ஒரு சந்தோஷம். இதுல இடத்துல கொஞ்சம் அப்போஸ்தலர்கள் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சிந்திச்சா நல்லா இருக்கும். இப்படி மொட்டையா நம்ம சிந்திச்சு அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு போறதை விட கொஞ்சம் சிந்திக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? சரிங்க. அப்போஸ்தலன் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அப்போஸ்தலன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன உங்களுக்கு தெரியுமே? ஒரு நபருடைய பிரதிநிதியாக அன்னாருடைய பணிக்கென்று அன்னாரால் அதிகாரப்பூர்வமாக அனுப்பப்படுகிற நபர், அவருக்கு பேர் தான் என்னதுங்க? அப்போஸ்தலன். ஒருவருடைய சார்பில் அவருடைய பணிக்காக அவருடைய அதிகாரத்தோடு அனுப்பப்படுகிற நபர், அவருக்கு பேர் தான் என்னங்க? அப்போஸ்தலன். அத சுருக்கமா சொல்றது ஒருவருடைய பிரதிநிதியாக அனுப்பப்படுற நபர்னு அர்த்தம். இந்த அர்த்தத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அப்போஸ்தலன் ஒரு பேர் இருக்கா இல்லையா? இருக்கு. எங்க இருக்கு? அதான் பைபிள்ல இருக்கு. எபிரேயர் 3:1. என்ன வாசிக்கிற அந்த வசனத்தை பார்க்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார், அப்புறம் அப்போஸ்தலனாகவும் இருக்கிறார். ஏன் அவர் அப்போஸ்தலனாக இருக்கிறார்? பிதாவினால் அனுப்பப்பட்டவர். பிதாவினுடைய பணிக்காக அவர் அனுப்பின ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்பட்டவர். அந்த அர்த்தத்தில் இயேசு கிறிஸ்துவும் கூட யார் தான்? அப்போஸ்தலன் தான். சரி, இனி இந்த அப்போஸ்தலனாக வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது தம்மோடு கூட இருக்கவும் தமக்கு ஊழியம் செய்யவும் சிலரை தெரிவு செய்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு மொத்தம் எத்தனை சீசர்கள் இருந்தாங்க? கணக்குப்படி பார்த்தாலே 82, வேற 70 பேர். அப்படித்தானே வாசிக்கிறோம். அப்ப இந்த 12 சேர்த்தா 82. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை சீஷர்கள் இருந்தார்கள்னு கேள்வி கேட்டா கரெக்டா பதில் சொல்லுங்க. ஏராளமான சீஷர்கள் இருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் எத்தனை பேருன்னு கேட்டா பதில் என்ன? 12 பேர். அப்போஸ்தலர்கள் எத்தனை கேட்டா 12 பேர். வேற என்ன வேதத்துல என்ன வாசிக்கணும் தெரியுமா? ஒரு நாள் ஆண்டவர் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு அன்னைக்கு காலையில தம்முடைய சீசர்களை தம்மிடத்தில் என்ன செய்தார்? வரவழைத்தார். தம்மிடத்தில் கூடி வரச் செய்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள்.
அடுத்து வாசிக்கிறோம், அவர்களில் தமக்கு சித்தமான 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு சீசர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த சீசர்கள்ல இருந்து ஒரு கூட்டத்தை செலக்ட் பண்றாரு, அவங்களுக்கு அப்போஸ்தலர்கள்னு பேர் வைக்கிறார். அவங்க தான் யாருங்க? 12 அப்போஸ்தலர்கள். இந்த 12 அப்போஸ்தலர்களுக்குரிய அந்த பதவி, அந்த ஸ்தானம் உலகத்துல வேற யாருக்கும் கிடையாது. அது அவங்களுக்கு மட்டும் உரியது. ஏன்? இந்த அப்போஸ்தலர்களாக தெரிவு செய்யப்படுகிறவர்களுடைய தகுதிகள் என்னென்னவா இருக்கணுங்கிறத பற்றி கூட வேதத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. இந்த அப்போஸ்தலர்களுடைய தகுதிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்கே நான் வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தல நடபடிகள், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை பாருங்க. இப்ப இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா, 1ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்திலிருந்து வாசித்தா தான் அது நமக்கு புரியும் நல்லா. இருந்தாலும் அயனாவரம் சபைக்காரங்களாச்சே, அந்த அளவுக்கு உங்களை ரொம்ப குறைத்து மதிப்பிட வேண்டாமே அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த குறிப்பிட்ட 2 வசனங்களை மட்டும் வாசித்தா போதும்னு உங்க மேல உள்ள நல்ல மரியாதையினாலதான் அந்த சின்ன வசனங்களை மட்டும் நான் வாசித்தேன். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பரமேறி போய்விட்டார். போனதுக்கு அப்புறமாக சீஷர்கள் ஒரு இடத்தில் கூடியிருக்கிறார்கள். அந்த கூடியிருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்போது பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம மத்தியில இருந்த ஒருத்தன் போயிட்டான், அதுக்கு பதிலாக ஒரு ஆளை இப்ப என்ன செய்யணும்? தெரிவு செய்யணும். வேத வசனமும் அப்படித்தான் சொல்லுது. ஏன்னா சங்கீதத்துல சொல்லி இருக்கு இல்லையா, அவனுடைய இடத்தை வேறொருவன் பெற கடவன் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதனால நம்ம ஒரு ஆளை தெரிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்றாங்க. அந்த அப்போஸ்தல தானத்துக்கு தெரிவு செய்யக்கூடிய நபருடைய தகுதிகள் என்னவா இருக்கணும்னு 21, 22 வசனங்கள்ல சொல்லி இருக்கு. இப்ப வாசிங்க அந்த பகுதியை. ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு சரி, அப்ப இந்த இடத்துல ஒரு அப்போஸ்தலனாக இருக்க வேண்டியவருக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லும்போது முதல் தகுதி என்ன சொல்லியிருக்கு? யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும், அப்படின்னா அவர் பரமேறி போனது வரைக்கும் அவரோடும் நம்மோடனா யாரோட? மற்ற அப்போஸ்தலர்களோடு சேர்ந்து சஞ்சரிச்சவங்களாக இருக்கணும். முதல் தகுதி. யோவான் ஞானஸ்நானம் கொடுத்ததுல இருந்து இயேசு கிறிஸ்து பரமேறி போற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோடும் பிளஸ் மற்ற 11 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த அப்போஸ்தலர்களோடு ஒன்னா சேர்ந்து சஞ்சரிச்சவங்களா இருக்கணும். ஒரு முதல் தகுதி சொல்லியிருக்கு. 2வது தகுதி என்ன சொல்லியிருக்கு? அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷன் ஒருவன், அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக, அப்ப அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருக்கிறவனாக இருக்கணும். 2வது தகுதி அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். அடுத்ததாக நம்ம என்ன வாசிக்கிறோம்? நேரடியாக ஆண்டவர் இவங்களை அப்போஸ்தல ஸ்தானத்துக்கு அழைச்சார். கர்த்தரே தானே அழைச்சார் இவங்களை. நேரடியாக அப்போஸ்தல ஸ்தானத்துக்கு அழைச்சு அந்த பேரை அவங்களுக்கு சூட்டுறதாக நம்ம இங்க வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவரால் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டிருக்கணும். அது 3வது தகுதி. 4வது நம்ம என்ன வாசிக்கிறோம்? இவங்களை குறித்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய இன்னொரு விஷயம், வேறு மனிதர்களால் அப்போஸ்தலர்கள் ஆக்கப்படாமல் ஆண்டவராலே இந்த ஸ்தானத்துக்கு ஏற்படுத்தப்பட்டவங்களாக இருக்கணும். குறைந்தபட்சம் இந்த 4 தகுதிகள் ஒரு அப்போஸ்தலனுக்கு இருக்கணும். இந்த 4 தகுதிகளும் உரிமை கொண்டாடுவதற்கு தகுதியானவங்க யாருன்னா அந்த 12 பேர் பிளஸ் அந்த தகுதிகள் உள்ள ஒருத்தனை தெரிவு செய்தாங்க. யார? மத்தியாவை தெரிவு செய்தார்கள். இப்ப 12 ஆயிடுச்சு. அதனாலதான் அடுத்த நம்ம வாசிக்கும் போது அவன் 11 கூட சேர்த்து கொள்ளப்பட்டான். அப்புறம் வரும்போது பன்னிருவர் அப்படிங்கிற வார்த்தை வர்றதை நம்ம பார்க்கலாம். இதுல கூட ஒரு சின்ன
கொஞ்சம் ஒரு கருத்து வித்தியாசம் இருக்கு. இப்போ யூதாஸுக்கு போனதுக்கு அப்புறம் தெரிவு செய்யப்பட்டாரே மத்தியா தான் உண்மையிலேயே இந்த 12 பேர்ல ஒருவராக இருக்க வேண்டியவரா, இல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அந்த இடத்துக்கு ஏற்றவரா, இடையில இவரை அப்போஸ்தலர்கள் சீட்டு போட்டு உள்ள நுழைச்சிட்டாங்களா அப்படிங்கிறத பற்றி வேத ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் வித்தியாசமான கருத்து இருக்கு. இதுல நீங்க எதை நம்புறீங்க அப்படின்னு என்னை பார்த்து கேட்கலாம் இல்லையா? அவ விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன் அப்படிங்கிறது மாதிரி நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதை அழுத்தமாவே சொல்லுவேன், தயக்கம் இல்லாம சொல்லுவேன். நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்னுடைய கருத்துப்படி அந்த இடத்துக்கு வர வேண்டியவர் அப்போஸ்தலனாகிய பவுல் தான். எப்படிங்கன்னு கேளுங்க, சொல்றேன். அப்போஸ்தலர்கள் எப்போதுமே 12 பேர் தான் இருக்கணும். அந்த 12 பேருக்கு மேல எண்ணம் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. அது என்னங்க அப்படி எழுதுனதுன்னு பிலாத்து சொன்னது மாதிரி 12 பேர் தான் இருக்கணும்னு இப்படி அடிச்சு சொல்றீங்களே, அது எதை வச்சு அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கணும்னு உங்களுக்கு தோணும். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? சொல்றேன். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்கு. ஆண்டவர் அவருடைய சீசர்கள் எல்லாம் கூடியிருக்கிற நேரத்துல சீசர்கள் கேட்டாங்க. குறிப்பா ராயப்பர் கேட்கிறார், பேதுரு அப்போஸ்தலன் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? 19ஆம் அதிகாரத்தின் 27வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நியாயமான கேள்விதான் கேட்கிறாரு. சரி, அப்ப ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு? அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களில் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப மறுஜன்ம காலத்துல நான் பூமியை அரசாட்சி செய்யும் போது இஸ்ரவேல் கோத்திரங்கள் 12ஐயும் நீங்க ஆளுகை செய்வீங்க. எத்தனை சிங்காசனத்துல உட்கார்ந்து? 12 சிங்காசனத்துல உட்கார்ந்து. அப்போ 1000 வருட அரசாட்சியில இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகிறவர்கள், தேசத்தின் அதிபதியாக இருக்கிறது தாவீது இருப்பார். லிட்டரலா தாவீதே இருப்பார். தாவீதுக்கு கீழே அப்போஸ்தலர்கள் இருப்பாங்க. அப்போஸ்தலர்கள் ஆட்சி செய்வாங்க. எத்தனை சிங்காசனங்கள்ல உட்கார்ந்து? 12ல. அப்ப மறுமையிலே வைக்கப்படுகிற சிங்காசனங்கள் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்கு? 12. 12 இருக்கும் போது அதுக்கு மேல கூடலாமா? கூடக்கூடாது. குறையலாமா? குறையவும் கூடாது. குறையக்கூடாதுங்கிறதுனால தானே அவசரமா அதிரடியா நடவடிக்கை எடுத்து சீட்டு போட்டாலாவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து வைக்கணும்னு பிளான் பண்ணாங்க. அப்போ 12 இருக்கணுங்கிறத அப்போஸ்தலர்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு. நான் அவங்களே யோசிச்சிருப்பேன், அவங்க இதை கேட்டவங்க தானே. 12 பேர் 12 சிங்காசனத்தில் உட்காந்து ஆளுகை செய்வீங்கன்னு சொல்லி இருக்குது. ஆனால் ஒருத்தன் போயிட்டான், இப்போ என்ன செய்யறது? ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணுமே, வேதமும் அப்படி சொல்லுதேன். தேர்ந்தெடுத்தாங்க. சரி, அடுத்து புதிய எருசலேம் பட்டணத்தை பத்தி வாசிக்கிறோமா? புதிய எருசலேம் பட்டணத்தினுடைய அஸ்திபாரம் கற்கள் எத்தனை? 12. அந்த 12 அஸ்திபார கற்கள்ல என்ன எழுதியிருந்ததா? 12 அப்போஸ்தலர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தது. அப்ப அதுலயும் 12. அப்படியானால் இதுல இருந்தே ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. அப்போஸ்தலர்கள் 12க்கு மேல கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. சரி, இப்போ சீட்டு போட்டு மத்தியாவை தேர்ந்தெடுத்தாச்சு. யூதாஸுக்கு பதிலாக இப்ப எத்தனை ஆச்சு? 12 ஆச்சு. இப்ப பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, மகா பிரதான அப்போஸ்தலர்களில் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல. ஒரு அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் யாவும் என் மூலமாக வெளிப்பட்டது. நீங்களே என்னுடைய அப்போஸ்தல பட்டத்திற்கு முத்திரையாக இருக்கிறீர்கள் சொன்னாரா பெருந்த நிருபத்தில்? நான் அப்போஸ்தலன் அல்லவா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? 1 கொரிந்தியர் 1:9 சொல்றாரா? அப்ப இவர் நான் ஒரு அப்போஸ்தலங்கிறத உரிமை பாராட்டுறார். அப்ப இவரையும் சேர்த்தா எத்தனை ஆகுது? 13 ஆகுதா? அது எப்படிங்க சரியாகும்?
சரி பாவம் கொஞ்சம் பழிச்சிட்டு தான் போட்டுமே விடுவோமே அப்படின்னு விடலாமா? அதெல்லாம் முடியாது. ஏன்னா 12 தான் இருக்கணும். அப்ப இதுல யார நம்ம தள்ளுறது? மத்தியாவது தான் தள்ளணும், வேற வழி இல்லை. சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்கங்க. 2 சீட்டு போட்டா இவங்க ஜோமண்ணா விட்டாலும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விழுங்கிறது உண்மைதானே? 2 சீட்டை போட்டுட்டு ஒன்ன தேர்ந்தெடுத்தா யாருக்காவது ஒண்ணு வரும். ஆனா பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, என் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே என்னை தமக்காக பிரித்தெடுத்த தேவன் சொல்றாரா? அப்ப நான் நினைக்கிறேன் பவுல் அப்போஸ்தலன் வர்ற வரைக்கும் இவர் இருக்கிறதுக்கு என்ன செஞ்சாரு? அனுமதிச்சார், அவ்வளவுதான். சரி, இந்த அப்போஸ்தலர்களை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு பாருங்க, மகா பிரதான அப்போஸ்தலர்களை நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்லங்கிறார். அந்த மகா பிரதான அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஒரு 3 பகுதியா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு மகா பிரதான அப்போஸ்தலர்கள், அடுத்து பிரதான அப்போஸ்தலர்கள். மகா பிரதானன்னு ஒன்னு இருந்தா அப்ப பிரதானன்னு ஒன்று இருக்கணும்ல. பிரதானன்னு ஒன்னு இருந்தா அப்போஸ்தலர்கள்னு சாதாரண ரேஞ்சில் உள்ள ஒரு குரூப் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அடுத்த கேள்வி, இந்த மகா பிரதான அப்போஸ்தலர்கள்னா யாரு? அப்போஸ்தலர் பிரதான அப்போஸ்தலர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள் யாரு? இப்ப இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் இந்த பூமியில 12 பேர் இருந்த நாட்கள்லயே 3 பேரை அதுக்குள்ள ஒரு உள்வட்டம் ஒன்று இருந்தது தெரியுமா? அந்த 3 பேருக்கு ஆண்டவர் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார். பார்த்திருக்கீங்களா? யார் யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான் இல்லையா? பேதுரு, யோவான், யாக்கோபு, அல்லது பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார். சில முக்கியமான இடங்கள்லாம் இவங்களை பார்க்கலாம். யவீரினுடைய மகள் இறந்து போன போது, உயிரோடு எழுப்புறதுக்கு ஆண்டவர் போன போது இந்த 3 பேரை கூட்டு போறாரு. கெத்சமனே தோட்டத்துக்கு போகும்போது மற்றவங்களை ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வரைக்கும் இவங்களை கூட்டு போய் அதுல இருந்து கல்லறிகிற தூரத்துல போய் தான் இவர் என்ன செய்யறாரு? பிரார்த்தனை பண்றாரு. மறுரூப மலைக்கு போகும்போது இந்த 3 பேரை கூட்டு போறாரு. நம்ம வாசிக்கிறோம். அப்ப அவங்க நம்ம கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கும் போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் யோவானும் பேதுருவும் யோவானும் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்போ இவங்க நம்ம மகா பிரதான அப்படின்னு நம்ம சிந்திக்கலாம். இரண்டாவது பிரதான அப்போஸ்தலர்கள்னு சொன்னா இந்த 3 பேரை தவிர மத்த 8 பேர். யூதாசு போயிட்டானே, 8 3 11. இப்ப பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, மகா பிரதான அப்போஸ்தலர்களில் நான் எந்த விதத்திலும் குறைந்தவன் அல்ல அப்படிங்கிறார். ஒரு அப்போஸ்தலனுக்குரிய தகுதிகள்லாம் என்கிட்ட இருக்குது, அதுக்கு நீங்களே முத்திரையா இருக்கிறீங்களேன்னு சொல்றாரு. அப்ப இவர் அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வந்தோம்னா அப்ப 8 நாளும் 12. அப்ப மகா பிரதான அப்போஸ்தலர்கள், பிரதான அப்போஸ்தலர்கள், இந்த ரெண்டும் சேர்ந்து 12 பேருடைய அந்த சர்க்கிள் என்ன செய்யுதுங்க? முடியுது. இது கூடாம சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் உண்டு. அப்படின்னா அந்த அப்போஸ்தலன் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற லத்தீன் வார்த்தை அதான் மிஷனரின்னு சொல்றது. ஆங்கிலத்தில் நம்ம மிஷனரின்னு சொல்றோம் இல்லையா, அனுப்பப்பட்டவன், அதுக்கு அதே தான் அர்த்தம். அந்த அர்த்தத்தில் சபையின் சார்பாக அனுப்பப்பட்டவர்கள். அதனாலதான் நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது எப்பாப்ராதித்துவை பற்றி, தீமோத்தேயுவை பற்றி மற்றும் சபையிலிருந்து ஊழியத்திற்காக அனுப்பப்பட்டவங்களை பற்றி உங்கள் தூதனும் அப்படின்னா உங்களால் அனுப்பப்பட்டவனும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த சாதாரண நிலையில் சபையின் சார்பாக ஊழியத்திற்கென்று அனுப்பப்பட்டவர்கள் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த 3வது கேட்டகரியில் இருக்கக்கூடிய கூட்டம் இப்ப இருக்கிறாங்க. இப்படி சிந்திக்கிற வேத ஆராய்ச்சியாளர்களும் உண்டு. அது ஓரளவுக்கு சரியாக தென்படுகிறது. இப்ப யாராவது தங்களுடைய பேருக்கு முன்னாடி ஒரு அப்போஸ்தல பட்டம் வேணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு போட்டால் அந்த 12 பேர் இருக்கிறாங்களே அவங்களுக்கு சமமானவங்க நாங்க அப்படிங்கிற அர்த்தத்தை மனசுல வச்சுக்கிட்டு அப்போஸ்தலர் பாலிமானுவேல் அப்படின்னோ, அப்போஸ்தலர் ஜான் விக்டர் அப்படின்னோ, அப்போஸ்தலர் குமரவேல் அப்படின்னு போட்டாலோ அது கண்டிக்கத்தக்க தவறு. ஏன்? அந்த தகுதிகள் யாருக்கும் இல்லை. அதுல சொல்லப்பட்டிருக்கிற தகுதிகள் யாருக்கும் இல்லையே. அப்புறம் அந்த அப்போஸ்தலர்களுடைய பணி என்ன? அவர்கள் தேவனுடைய ஆண்டவரிடமிருந்து நேரடியாக பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அதை போதிக்கவும் செய்தார்கள்.
அவர்களால் போதிக்கப்பட்ட சத்தியம் எழுத்து வடிவம் பெற்றபோது அது வேதாகமத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டு புத்தக பைபிளாக இடம்பெற்றிருக்கிறது இல்லையா? அப்ப இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் என்று தங்களை உரிமை கொண்டாடுகிறவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாக பெற்ற அந்த சத்தியத்தை போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி போதிக்கிறவர்கள் தங்களுக்கு வெளிப்பட்ட சத்தியத்தை வேத புஸ்தகத்தோடு என்ன செய்யணும்? கூட்டி சேர்த்து வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு பின்னாடி அப்போஸ்தலர் பால் இம்மானுவேல் அவர்களுக்கு வெளிப்படுத்தின எழுதின நிருபம் என்றோ எழுதின விசேஷம் என்றோ சேர்த்து கொண்டே போனா வேத புத்தகத்தினுடைய கதை என்ன ஆகும்? அப்ப இப்ப இருக்கக்கூடிய வேத புஸ்தகம் இன்கம்ப்ளீட்டா இருக்கு, முழுமை பெற்றது அல்ல அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்துக்கு கொண்டு போய் விடுது இல்லையா? அதனால அந்த அப்போஸ்தலருடைய காலம் 1ஆம் நூற்றாண்டோடு கூட முடிஞ்சு போச்சு. அதனால இப்ப யாராவது நானும் அப்போஸ்தலன் தான் அப்படின்னு சொல்லி பட்டமெல்லாம் அப்படி போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா சரியா டோஸ் கொடுத்து அனுப்புங்க. அப்படி இல்லை. இதற்கு சபையினுடைய அஸ்திபார வரங்கள். உங்களுடைய காலம் முடிஞ்சு போச்சு. சரி, அப்போஸ்தலர்கள் இப்ப இல்லை. ஆதலால் அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் நடந்ததை போன்ற அற்புத அடையாளங்களும் இப்போ இல்லை. அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமே செய்யக்கூடிய சில அசாதாரணமான சம்பவங்கள், செயல்கள் உண்டு. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத கூட்டத்தின் மீது, நபர் மீது கைகளை வைத்து பரிசுத்த ஆவியை பெற வைக்கக்கூடிய, வழங்கக்கூடிய அதிகாரம் அப்போஸ்தலர்களுக்கு இருந்தது. செஞ்சாங்களா? எங்க? கொர்நேலியு வீட்டில் ஒன்றும் நடக்கல. கரெக்டா சொல்லுங்க. எபேசு, அதாவது அதிகாரம் அப்போஸ்தலர் 19. கரெக்ட். அப்புறம் அது ஒண்ணு மட்டும்தானா? அப்போஸ்தலர் 8 ஞாபகம் இருக்கா? சமாரியாவில போய் பிலிப்பு ஊழியம் செஞ்சாரா? அப்ப சமாரியர்கள் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞானஸ்நானமும் பெற்றாங்களா? அப்ப சமாரியர்கள் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்கிறத கேள்விப்பட்டு அவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சிட்டு வர்றதுக்காக எருசலேம் சபையிலிருந்து பேதுருவையும் யோவானையும் அனுப்புனாங்களா? அப்ப இவங்க போய் பார்த்தாங்க. இவங்க போய் பார்க்கும்போது என்னாச்சு? அவர்கள் ஆண்டவரை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றிருந்தார்கள். ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருக்க கண்டு, அப்படித்தான் வாசிக்கிறோம். அப்புறம் அவர்கள் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறவில்லை, அப்படித்தான் எழுதியிருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க? அவருடைய தலையிலே கை வைத்து ஜெபம் பண்ணினார்கள். பேதுருவும் யோவானும் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது, அப்படி எழுதல பைபிள்ல, அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை வைத்த போது. அது ஏன் பேதுருவும் யோவானும் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது? போனது அவங்க தானே, கை வச்சது அவங்க தானே. அப்போ பேதுருவும் யோவானும் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது அப்படி எழுதலாம்ல? ஏன் அப்படி எழுதாம அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை வைத்த போதுன்னு அந்த அப்போஸ்தல ஸ்தானத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்து எங்க எழுதப்பட்டிருக்கு? அதை கவனிக்கணும்ல. அப்ப கைகளை வைத்து பரிசுத்த ஆவியை ஒருவன் மீது இறங்க வைக்கின்ற, பெற வைக்கக்கூடிய அந்த அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் உரியது? அப்போஸ்தலர்களுக்கு. அவங்க அதை செஞ்சாங்க. அதான் பவுல் அப்போஸ்தலனும் செஞ்சாரு எபேசு பட்டணத்தில், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில். அதுக்கு அப்புறம் யாரும் அதை செய்யல. சரி, அதை விடுங்க, வேற யாரும் அதை செய்யலைங்கிறதுக்கு ஆதாரம் இந்த சமாரியர்களுக்கு போய் ஊழியம் செஞ்சு சுவிசேஷம் அறிவிச்சு அவங்களுக்கு ஞான ஸ்நானமும் கொடுத்து ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தார்ல, அதை யாரு? பிலிப்பு. ஊழியக்காரர் தானே? ஊழியக்காரனா இல்லையா? ஊழியக்காரர் தானே. அப்ப அவரு செய்யலாமே. தலையில கை வச்சு அவங்களை பரிசுத்த ஆவியை பெற வைக்கக்கூடிய காரியத்தை யாரு செய்திருக்கலாம்? பிலிப்பு செய்யலாமே. ஏன் செய்யல? அப்ப அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குங்கிறது தெரியுதா? ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியை பெறறதுக்காக வாடகைக்கு பிரசங்கிமார்களை கூப்பிடுறது, பரிசுத்த ஆவி பெருவிழா, அவனை போட்டு தலையில கை வச்சு அவனை உருட்டி எடுத்து, அப்ப அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா அவன் 2 உளரணும்.
அது வரைக்கும் அவனை விடவே மாட்டாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க? உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். அது சொன்ன அர்த்தமே வேறங்க. சரி, வாயை ரொம்ப விரிவா திறந்தா நிரப்புவார் போலன்ட்டு ஆன்னு திறக்கிறான். அப்புறம் உன் நாவை கட்டுப்படுத்தாத, ஆவியானவர் உன்னை ஆளுகைக்கு செய்யறதுக்கு இடம் கொடு, ஆவியானவருக்கு இடம் கொடுன்னு சொல்லி சொல்லியே எப்படி அந்த பரிசுத்தாவிய பெற வைக்கிறோங்கிற பேர்ல என்னென்ன கேலிக்கூத்தான நிகழ்ச்சிகள் நடக்க தெரியுமா? பார்த்துருப்பீங்களா? பார்க்கலையா? நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நாங்க இருந்தேன். அதனாலதான் இவ்வளவு தைரியமா சொல்றேன். வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றது பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்ங்கிறது, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்கிறது, ஹalleluya 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 ஹalleluyaங்கிறது, glory 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 gloryங்கிறது, ரத்த 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 ரத்தங்கிறது. கேக்குறாங்கல்ல? இதெல்லாம் கடைசியில ஒரு குறிப்பிட்ட இது கூடாம வேற என்ன ஆகுது? பாட்டு. அந்த பாட்டு நான் அழகா பாடும்போது அது நார்மல் ஸ்பீட்ல 40 கிலோமீட்டர் வேகம்னா அந்த 40 கிலோமீட்டர் வேகத்துல கேட்கறதுக்கு இனிமையா அந்த பாட்டில் போய்கிட்டு இருக்கும். அப்புறம் ஒன்ஸ் அந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப ரிப்பீட் ஆகும்போது 40 கிலோமீட்டர் வேகத்துல போன அந்த பாடல் அப்புறம் 60 கிலோமீட்டர் ஏறுது. அப்படி ஹை பிச்சுக்கு அப்படி ஸ்பீடு கூடுது. அப்புறம் 80. அப்புறம் இதுக்குன்னே கொஞ்சம் ட்ரம் அடிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் பேரை உட்கார வச்சிருப்பாங்க. அவங்க அப்படியே ட்ரம் ஸ்பீட் அப்படி உருட்டும் போது பாத்தீங்கன்னா ஆக மொத்தம் இதெல்லாம் இப்போ ஆவியானவர் இறங்குகிறார், சகோதரனே உன் மேல் இறங்குகிறார், பக்கத்தில் வந்து நிற்கிறார், உன் வாயை உன்னுடைய நாக்கை கட்டுப்படுத்தாதே, ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்வதற்கு இடம் கொடு. இப்படியே பிரசங்கி மாதிரி இங்கிருந்து பேசுறதும் இந்த ட்ரம் அடிக்கிறதும் பாட்டும். அப்புறம் இவனுக்கு இதை பேசினாதான் நம்மளை ஆண்டவர் ஏத்துக்கிடுவாரு போல தெரியுது, அதுதான் நமக்கு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவாரு போலங்கிற தெரியுற அந்த ஆவேசமும் ஆர்வமும் எல்லாம் சேர்ந்து ஒரு விதமான பரவச நிலைக்கு தள்ளப்படுறான். பரவச நிலைக்கு தள்ளப்படும் போது அப்படியே கையை அப்படியே அடிச்சு கலபலபலபா சீலபா சங்கலபரபரபரபரா இருக்கீங்களா? இதே வார்த்தை. இதே மாதிரி பேசணும்னா நான் கொஞ்சம் ஓரளவுக்கு வித்தியாசமான வார்த்தைகளை கொஞ்சம் நேரம் பேசுவேன். இப்படித்தானே பேசுறாங்க இல்லையா? அப்படித்தானே பிரதர்? இது என்ன வார்த்தை? இது இல்லாத ஒன்ன உருவாக்கணுங்கிறதுக்காக முயற்சிகள். இந்த மாதிரி எதுவுமே அந்நிய பாஷை பேசின இடங்கள்ல நடக்கலையே. வேத புஸ்தகத்துல அந்நிய பாஷையில் பேசினதாக சொல்லப்படுற 4 இடங்கள் இருக்கு. எங்கெங்க? அப்போஸ்தலர் 2:8. அப்போஸ்தலர் 8 சொல்லாதீங்க. அப்போஸ்தலர் 2, 10, 19, 1 கொரிந்தியர். சரியா? இந்த அந்நிய பாஷையில் பேசின இந்த இடங்கள்ல எதுலையுமே இந்த மாதிரி எந்த முயற்சியும் பண்ணல. கர்த்தர் ஆவியானவர் இறங்கினார். அப்ப அவங்க அந்நிய பாஷையில பேசினாங்க. அது ஏன் பேசினாங்க? அந்த பாஷை எப்படிப்பட்டதா இருந்தது? இப்ப பேசுற அந்நிய பாஷைக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அதனுடைய தொடர்ச்சி தான் இதுவா? இதை நாளைக்கு நான் சொல்லுவேன். நாளைக்கு என்னுடைய முழு செய்தியும் அந்நிய பாஷையை பற்றி, அந்த அந்த என்ன சொல்றது, அந்த மினிஸ்ட்ரியில் நான் கொடுக்கிற செய்தி. இப்போ இந்த உலக மேப்பை படிக்கிற சந்தர்ப்பத்தில் தமிழ்நாட்டை பற்றி ஓரளவு தான் பார்க்க முடியும். அப்படி ஒரு ஸ்கெட்ச் போட்டு மட்டும் அப்படி காட்டிட்டு அப்படி போகலாம். ஆனால் அதில் சென்னையை ரொம்ப பார்க்க முடியாது. அதில் அயனாவரத்தை எல்லாம் பார்க்க முடியாது. அயனாவரத்தை படிக்கணும்னா, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும்னா சென்னை மாநகராட்சியினுடைய மேப்பை பார்க்கணும். அதெல்லாம் அயனாவரத்தை பார்க்கலாம். அயனாவரத்தில் உங்கள் வீட்டு சமையல் கட்டை பார்க்கணும்னா உங்க வார்டுனுடைய பிளான் இருக்க அதை பார்க்கணும். அதை பார்த்தா அப்புறம் உங்க வீட்டு பிளானை பார்த்தா தான். இது மாதிரி இப்ப நான் வரங்களை பற்றி பொதுவா சொல்லும் போது இந்த விஷயத்தை பத்தி பொதுப்படையா சொல்லிட்டு போறேனே தவிர இன்னும் அந்த அந்நிய பாஷை தீர்க்க தரிசன இந்த வரங்களுக்குள்ள நான் இன்னும் என்ன செய்யல, உள்ள போகல. அது உள்ள போகும்போது அப்பப்பா என்னென்ன சந்தேகங்கள், என்னென்ன பிரச்சனைகள், எவையெல்லாம் படிக்க வேண்டியிருக்கு. நாளைக்கு பாருங்க, படிப்போம். பேசாவிட்டாலும் படிப்போம். எதுக்கு? பேசாம இருக்கிறதுக்கு. படிச்சுட்டு பேசுறதுக்காக இல்ல, பேசாம இருக்கிறதுக்கும்
அந்த மாதிரி மாயை வலைக்குள்ளே சிக்காதபடிக்கு ஆண்டவர் நம்மை காத்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுக்கும். சரியா? சரி. அப்போ அப்போஸ்தலர்கள் சபையினுடைய அஸ்திபாரம், அவருடைய காலம் முடிஞ்சு போச்சு. சரி, அது இருக்கட்டும். அடுத்ததாக அஸ்திபாரத்தில் வரக்கூடிய இன்னொரு குரூப் யாருங்க? தீர்க்கதரிசிகள். இவங்க 2 பேருமே அஸ்திபாரம்னு சொல்லியிருக்கு. இவங்களுடைய காலமும் முடிஞ்சு போச்சு. அப்ப இப்போ தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்றீங்க, தீர்க்க தரிசனம் இல்லைன்னு சொல்றீங்க, மெய்யாது பிற என்னதான் இருக்கு? அடுத்து நம்ம சிந்திப்போம். அப்ப இந்த 2ம் இப்ப இல்லைங்கிறது நமக்கு உறுதியாகுது. சில வேலைகள்ல பாத்தீங்கன்னா, ஒருத்தர் டிவியில பேசும்போது சொல்றார், நான் அண்ணன் தீர்க்கதரிசி சொல்றேன். என்ன நம்மெல்லாம் சொல்றாங்க டிவியில பேசினா, எரியறவன் கையில கல்லு இருக்காதுங்கிறது மாதிரி சரியான சத்தியத்தை கையில சொல்றவங்க எல்லாம் குப்பைகள் தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒருத்தர் சொல்றாரு, என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு. என்ன அற்புதம்? நானும் என் மனைவி குடும்ப ஜெபம் பண்ணிட்டு இரவுல படுக்க போனோம். காலையில பார்த்தோம், என் மனைவியினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருந்தார். நைட்டோட நைட்டா. என்ன அற்புதம்? இரவுல படுக்க போகும்போது அந்த அம்மாவுக்கு ஓட்டப்பல் இருந்தது. காலையில அந்த அம்மா இவங்க எழும்பும் போது அந்த அம்மா ஓட்டப்பல் இருந்த இடம் அடைபட்டு இருக்கு. என்னன்னா தங்கப்பல் அதுல வச்சிருக்கு. நைட்டோட நைட்டா ஆண்டவர் என் மனைவிக்கு தங்கப்பல் கட்டிவிட்டு போய்விட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. செம்மறியாட்டு கூட்டம் அதையும் கேட்டுக்கிட்டு பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா பேசுறவரு ஒரு கூட்டத்துக்கு போனா 1 லட்சம் 2 லட்சம் காணிக்க வாங்குவார். பேரெல்லாம் இங்க இருக்கு, சொல்றதுக்கு தான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு இவ்வளவு பட்சபாதம் இருக்கக்கூடாது. அவரும் அற்புதம் செய்யறதெல்லாம் இந்த மாதிரி பணத்துல புரளுறவங்களுக்கு தானே போய் அற்புதம் செய்யறாரு. மாச கணக்கா 1 வருஷமா 2 வருஷமா எனக்கு பல்லு வலி தாங்க முடியல, அப்பப்போ வீங்கும், அம்மக்கட்டு வர்ற மாதிரி அப்பப்போ வீங்கிக்கிட்டு அவனுக்கே இருக்கக்கூடிய ஒரு வைத்தியம் இருக்கும். இந்த கிராம்பு இருக்குல்ல, லவங்கம் தானே, அந்த கிராம்பை தூக்கி அந்த ஓட்டையில ஒரு திணிச்சிட்டு அடைச்சிட்டு, என்ன பிரதர் அப்படிங்க, பல்லு வலி போத தாங்க முடியல, இந்த மாதிரி அவரை பட்டிக்கிட்டு இருக்கிறவன் 1.5 வருஷமா இப்படித்தான் வேதனைப்படுறான். இவங்க நினைச்சா இருக்கிற பல்லெல்லாம் கட்டிட்டு எல்லா பல்லுமே தங்க பல்லா மாத்தலாம். அவங்களுக்கு மட்டும் போய் ஆண்டவர் தங்க பல்ல கட்டிட்டு போறாருன்னா இப்ப இவர் என்ன ஏழைகளுக்கு தெய்வம் ஐயா? யோசிக்க பாருங்க. இதெல்லாம் மக்களை ஏமாத்துற வேலை இல்லை. அவருக்கு இருக்கிற 1008 பிரச்சனை எல்லாம் உனக்கும் மனைவிக்கும் இரவுல உட்கார்ந்து தங்கப்பல்லு கட்டி விட்டு போறாருன்னா இப்படி தெய்வம் நமக்கு இந்த இயேசு வேண்டுமா? ஆனா கேட்கறது என்ன கேள்வி? இந்த இயேசு உனக்கும் செய்ய வல்லவர். இவன் ஆணு வாயை பொழந்துக்கிட்டு தங்கப்பல்லு கட்டுவாருன்னு காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான், ஒண்ணும் நடக்காது. இதெல்லாம் ஆண்டவருக்கும் எனக்கும் நெருக்கம் இருக்குது. நானும் ஆண்டவரும் அப்படி இருக்கிறோம். உங்களுடைய பிரச்சனைகள் பாரங்கள் எல்லாம் நீங்க டைரக்டா சொன்னா அவர் கேட்க மாட்டாரு. என் மூலமா சொல்லுங்க, ஏன்னா நாங்க தான் ரொம்ப க்ளோஸா இருக்கிறோம். எங்களுக்கு உங்க ஜெப குறிப்புகளை சொல்லுங்க, நாங்க சொல்றோம், உங்களுக்கு செய்வார் அப்படின்னு ஆண்டவருக்கும் அவருக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை நம்மகிட்ட பெருசா காட்டி ஏமாத்துறாங்க.